இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை தங்களுக்கு உண்டாக்கினார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்த மக்களுக்கு ஆண்டவர் கற்பனைகளை கொடுத்தார். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்றும் சொல்லியிருந்தார். ஆனால் மோசே சீனாய் மலையிலே 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் தேவனோடு கூட அமர்ந்திருந்த அந்த காலகட்டத்திலே மோசேக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை என்று சொல்லி அவர்கள் தங்களுக்கென்று தங்களை வழிநடத்தும்படியாய் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். எனவே ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ அழைத்து வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், எனவே நீ சீக்கிரமாய் இறங்கிப்போ என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் எகிப்து என்னும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள் அல்லது ரட்சிப்பை பெற்றவர்கள் அல்லது கர்த்தருக்கு பின் சென்று நடக்கிறவர்கள் கூட தேவனை விட்டு விலகி சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். சிலர் உபதேசத்தினாலே தேவனை விட்டு விலகி விடுகிறார்கள். சிலர் தங்களை முன்னிறுத்தி செயல்படுகின்ற அனுபவத்தினாலே ஆண்டவரை விட்டு விலகி செல்லுகின்ற காரியத்தை நாம் பார்க்க முடியும். இன்னும் பலர் ஒருவேளை பொருள் ஆசையினாலே ஆண்டவருக்கு முதலிடம் கூடாதபடிக்கு தங்கள் விருப்பப்படி சுய புத்தியின் மேல் சாய்ந்து வாழுகின்ற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். இவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு தங்கள் இச்சைகளின்படி நடந்து தேவனை விட்டு விலகி செல்லுகிற வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரி, விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளே நடந்து கொண்டு வந்திருக்கிறோம்? ஒருவேளை ஆண்டவரை முன்னிறுத்தி செயல்படுகின்ற ஒரு அனுபவத்திலே நாம் காணப்படுகிறோமா? பொறுமையோடு கூட கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிற அனுபவத்திலே நாம் காணப்படுகிறோமா? அல்லது யாராயிலும் ஏதாயிலும் சொல்வார்களா என்று அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். தேவனை விட்டு விலகச் செய்கிற காரியம் நம்மிடத்தில் இருக்குமே என்றால் நாம் அதை விலைக்கு போடுவோம், கர்த்தருக்கு பின் சென்று நடப்போம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.